வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு உடலில் உள்ள ஏராளமான நோய்களை தீர்க்கக்கூடியது. கிட்டத்தட்ட 4000 வகையான நோய்களை தீர்க்கும். இது பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரத்துக்கு மேல உள்ள மலைப்பகுதிகளில் உள்ள பாறைகளின் இடுக்குகளுக்கு இடையே இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வளரும் தன்மை கொண்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கொல்லிமலை மற்றும் ஏற்காடு ஆகிய 2 இடங்களில் இந்த கிழங்கு அதிக அளவுல கிடைக்கிறது. முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொன்னாலே அது கொல்லிமலைதான் என்ற அளவுக்கு முடவாட்டுக்கால் கிழங்கு பிரதானமான இடமாக கொல்லிமலை இருக்கிறது. எலும்பு மூட்டுகளுக்கு இடையே உள்ள மஜ்ஜை நன்கு இந்த கிழங்கோட உறுதியாக தோலை வளர்க்கவும் இப்படிதான் நம்ம சீவி அதிகரிக்கச் எடுத்துட்டு செய்யவும் இந்த நல்லா அதை முடவாட்டுக்கால் காய கிழங்கு வச்சுட்டு பயன்படுகிறது. பவுடர் பண்ணி நம்ம சூப் மூட்டுவலி தயாரிப்போம். போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இது மிகச் சிறந்த வலி நிவாரணியாக செயல்படும். இந்த முடவாட்டுக்கால் உண்மையிலேயே என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் கொண்டது? இதை எப்படி சாப்பிடும்போது உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறது என்பது குறித்தும் கூட டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் பதிவிட்டு இருக்கிறார். முடவாட்டுக்கால் கிழங்கு மேல்புறத்தில் ஆட்டின் மயிர்கால்களைப் போல இருக்கும். அதன் தோலை சீவி எடுத்தால் உள்ளே இஞ்சி போன்று இருக்கும். இதை அப்படியே சமைத்து சாப்பிட முடியாது. இந்த கிழங்கை ஆட்டுக்காலை சூப் வைப்பது போல பொடி பொடியாக நறுக்கியோ அல்லது மற்ற மசாலா பொருட்களுடன் சேர்த்து அரைத்தும் சூப்பாகவும் எடுத்துக் கொள்வார்கள். சில குறிப்பிட்ட பருவங்களில் மட்டுமே இந்த கிழங்கு கிடைக்கும் என்பதால் மற்ற சமயங்களில் அதன் தோல் சுருங்கி உள்ளிருக்கும் கிழங்கு சுருங்கிவிடும். அதிலுள்ள நீர்ச்சத்து போய்விடும் என்பதால் இதை பதப்படுத்துவதற்கு மணல்கள் புதைத்து வைப்பார்கள். இந்த முறையில நாங்க உங்களுக்கு சுத்தமான முறையில் பதப்படுத்தி அதை ஒரு சூப்பு முறையில் தயார் செய்து நாங்க தருகிறோம். தேவைப்படுறவங்க இந்த சூப் மிக்ஸ் பவுடரை வாங்கி பயன்பெறவும். இந்த மகிழ் முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் பவுடரை நீங்க அப்படியே ரெடிமேடா குடிக்கலாம்.